ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீராவும் மாறனும் சேர்ந்து நம்ம மாறனுக்கு முதல் படிப்பிச்சு அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாத்தியார் வந்து மாறனை பார்த்ததும், என்னடா புதுசாக வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, உள்ளவா அப்படின்னு மாறனையும் வீராவை உட்கார வைக்கிறாங்க. இதான் எனக்கு அந்த காலத்துல படிப்பிச்சே என்னோட வாத்தியாரு அப்படின்னதும் வீராவும் வந்து வணக்கம் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம மாறன் வந்து, என்னையா ஞாபகம் இருக்கா, நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டே மரமண்டை உன் மண்டையில் ஒன்றும் ஏறாதுடா, நீ வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவும் மாட்டான், உன்னை எவ்வளவுமே நம்பி கல்யாணம் பண்ணவும் மாட்டான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னது. டேய் ஏண்டா அதெல்லாம் இப்போ கிளறி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் சும்மா ஒரு கோபத்தில் சொன்னதுடா, இங்கே பாருங்கய்யா, நீங்கள் வேணும்னா கோபத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனால் என் மனசில் ஆழமாக அது பதிஞ்சிடுச்சு, இங்கே பாருங்க இப்போ அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னது. என்னடா சொல்கிறேன், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னதும், இது ஒரு கலை, இதான் என்னோட வைஃப் அப்படின்னதும் உடனே நம்ம வாத்தியார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓஹோ, இவதான் உன்னோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உன்னை நம்பி எவள்ரா கல்யாணம் பண்ணுவாள்னு, இப்போ பார்த்தீங்கல்ல உங்களை நான் தோற்கடிச்சிட்டேன், இதா என்னோட பொண்டாட்டி அப்படின்னது. ஏமா நீ வேணும் விரும்பி கல்யாணம் பண்ணியா அப்படின்னது. இல்லைங்கய்யா, நான் தான் அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு மாற சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்னதும் உடனே நம்ம வீரா வந்து அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம மாற வந்து, அதெல்லாம் இல்லையா, எப்படியோ நீங்கள் எனக்கு சாபம் விட்டீங்கல்ல, என்னை நம்பி ஒருத்தையும் கல்யாணம் பண்ண மாட்டா, யாருமே வரமாட்டான்னு, இப்போ பார்த்தீங்கல்ல என்னோட லைஃப்ல ஒரு நல்ல தேவதையா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னதும் வீரா வந்து அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வாத்தியார் வந்து ரொம்ப சந்தோஷம்டா, இங்கே பாரு, ஏதோ நீ அந்த காலத்தில் வந்து படிக்க மாட்டேன்னு நான் அப்படிலாம் பேசுவேன், இப்போ நல்லபடியா உன் வாழ்க்கையில ஒரு நல்லதாச்சும் நடந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணது தாண்டா, பரவாயில்ல நீயும் கொடுத்து வச்சு வேண்டாம் அப்படின்னு வாத்தியார் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே டைம் பார்த்தோம்னா நம்ம மாறனுக்கு அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. சரி வீரா, கொஞ்சம் இருனா பேசிட்டு வரா அப்படின்னுட்டு உடனே வாத்தியார்கிட்டையும் சொல்லிட்டு மாறன் வந்து வெளியில போறாங்க. அந்த கேப்பில் நம்ம வாத்தியார் வந்து, இங்க பாருமா, நீ வேணு உண்மையிலேயே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம வீராவும், ஆமாங்கய்யா, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு வீரா கேட்குறாங்க. இல்லைம்மா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன்மா, அவன் ஸ்கூல் படிக்கும்போது சுட்டு போட்டாலும் அவனுக்கு கணக்கு வராது, ஆனா உலகத்திலையும் சரி நல்ல மனப்பான்மையிலையும் சரி உண்மையிலேயே முதலிடமான பையமா, சொல்ல போனா அவனை நீ கல்யாணம் பண்ணதால நீ அவன் கொடுத்து வச்சவன் கிடையாது, உண்மையிலேயே நீடாமா கொடுத்து வச்சவா அப்படின்னதும் வீரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு நேரா நம்ம மாறன் வந்து உள்ள வரலான்னு எடுக்கும்போது இந்த பக்கம் நம்ம வாத்தியார் வந்து மாறன புகழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தூரம் பண்ணிட்டு நம்ம மாற கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவமா, அவன் பண்புலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி முதலானவன், தனக்குன்னு எதுவும் ஆசைப்பட மாட்டாமா, தன்னால மற்றவங்க வந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பான், அப்படிப்பட்ட தங்கமான ஒரு மனசுதாமா மாற, இங்க பாரு இக்காரணத்தை கொண்டும் அவனை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னதும் நம்ம வீராவுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம மாற மீதுல ஒரு காதல் வர ஆரம்பிக்குது. நம்ம வீராவோட ரியாக்ஷனை பார்த்து நம்ம மாறன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, வாத்தியார் அதை தான் அள்ளி வைப்பாருன்னு பார்த்தா நம்மள இப்படி புகழ்ந்துட்டு இருக்காரே, பரவாயில்ல, நாம இன்னும் பண்ண வந்தா இங்க வேற மாதிரி நடக்குது. ஆஹா, அப்ப வீராவுக்கு நம்ம மேல காதல் வந்துடுச்சு, டிவோர்ஸ்க்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.